உங்களுக்கு இதை போல் யார் செய்து தருவார்கள் இல்லையா தமையா? அப்படியா? அப்படி என்றால் நீ அவருடைய கோபத்தை நீ இந்த மோதகத்தால் வெற்றி பெறப் போகிறாயா? ஆம் தமையா, நான் கைகளால் உருவாக்கும் இந்த மோதகம் தாய் செய்வதை விட சுவை குறைவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் பரசுராமனின் கோபத்தை நிச்சயமாக சாந்தப்படுத்தி விடுவேன். நன்றாக முயற்சி செய். முயற்சி செய்வதில் எந்த தவறும் இல்லை. இந்தா, நீயே வைத்துக்கொள். ஆனால் எனக்கு என்னவோ இது சரி வரும் என்று நம்பிக்கை இல்லை கணேசா. ஏன்? ஏனென்றால் அவரை பற்றி நான் கேள்வியுற்ற வரையில் அவருடைய கோபம் அவ்வளவு எளிதாக சாந்தப்படுத்தக்கூடியது அல்ல. ஆம் தமையா, எனக்கு பரசுராமரை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்னவோ எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனக்கும் அவருக்கும் இடையே ஏதோ பெரிய சம்பந்தம் உள்ளது. தமையா, தாங்கள் எனக்கு முனிவர் பரசுராமரை பற்றிய கதைகளை கூறுவீர்களா? சரி விநாயகா, எனக்கு அவரை பற்றி நம் பெற்றோர்கள் கூறியதை நான் உன்னிடம் கூறுகிறேன். பரசுராம முனிவரினுடைய மகிமை மிகவும் புனிதமான ஒன்றாகும். அவருடைய தாயார் ரேணுகாவும் தந்தை முனிவர் ஜமாத் என்பவரும் அன்போடு அவருக்கு ராம் என்று பெயர் வைத்தார்கள். அதன் பிறகு அவர் மகாதேவரிடமிருந்து யுத்த கலையை கற்றுக்கொள்ள இல்லத்திலிருந்து வந்துவிட்டார். இந்த பரசுவை ஆயுதமாக வைத்திருக்கும் தங்களை இனி இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் பரசுராமர் என்றே அழைப்பர். தமையா, தாங்கள் கூறுவதை பார்த்தால் முனிவர் பரசுராமருக்கு அந்த பெயர் அவரது தந்தையார்தான் அவருக்கு பரசு என்ற ஆயுதத்தை அளித்தார். பிறப்பினால் அவர் ஒரு பிராமணனாக இருந்தாலும் பரசுராமர் ஒரு மாவீரர் ஆவார். இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் சிறந்த மாவீரன். ஆனால் கடும் தவத்திலிருந்து வந்திருக்கும் அவருக்கு நீ அந்த மகாதேவரின் மைந்தன் என்பதை அறிந்திருக்க மாட்டார். உண்மையில் அதனால்தான் அவர் உன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டார். அவரிடம் நான் இது பற்றி கூறியாக வேண்டும். இல்லை தமையா, தாங்கள் முனிவரிடம் நாம் யார் என்பதை பற்றி எதுவும் கூறக்கூடாது. காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் ஒரு பாலகன் தான். அவன் யாருடைய புதல்வனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் தான் முழுமுதற் கடவுளாகியுள்ளேன். நான் மகாதேவரின் புதல்வன் என்பதற்காக அல்ல. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தமையா. முனிவர் மீண்டும் வந்த பிறகு நான் அவரை அன்புடன் உபசரிப்பேன். அவருக்கு உண்ண மோதகத்தையும் அளிப்பேன். நிச்சயமாக அவருடைய கோபம் குறைந்துவிடும் தமையா. மேலும் தாயார் மற்றும் தந்தையாரின் தவமும் கலையாது. முனிவர் சாந்தமடைய வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கின்றேன். மோதகம் அனைத்தும் தயாராக உள்ளது. இதை முனிவர் வந்தால் உண்ண வேண்டியதுதான். இருவரும் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா? நான் மீண்டும் வரும்பொழுது நீங்கள் இருவரும் இங்கே இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக கூறி சென்றிருந்தேன். முனிவரே, இனி ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நாம் மூவரும் ஏதும் செய்யாமல் இருப்பதற்கு பதிலாக இந்த மோதகத்தை உண்ணலாமே. இந்தாருங்கள் முனிவரே, நான் எனது இந்த கைகளால் மோதகத்தை செய்துள்ளேன்.